இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. நெல்லை, குமரி, நீலகிரி மாவட்டங்களில் தயார் நிலையில் பேரிடர் மீட்புக் குழு. வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுவதில் என்ன சிரமம் உள்ளது? தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. தேர்தல் பிரச்சாரத்தில் தொடரும் பிரதமரின் சர்ச்சை பேச்சு. ரேபரேலியில் உணர்வுபூர்வமாக மக்களை கவர்ந்த சோனியா காந்தி. வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். வதந்திகளை நம்ப வேண்டாம் என மின்வாரியம் விளக்கம். கெஜ்ரிவாலின் பெயரை கெடுக்க பாஜக சதி திட்டம். வீடியோ காட்சிகளை சுட்டிக்காட்டி அமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். தென் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும், குமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 21ஆம் தேதி வரை மிக கனமழையின் போது 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை, குமரி, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் தலா 90 வீரர்கள் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் அனுப்பப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர். தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் களக்காடு, தலையணை மற்றும் குறுங்குடி நம்பி கோவில் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள் மற்றும் அணைகளில் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையின் போது அவசியமின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக கவுண்டம்பாளையத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை தண்ணீர் சூழ்ந்ததுடன் செம்மேடு, திருவிக நகர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ஆலந்துறை மின்வாரிய அலுவலகம் அருகே பழமையான புங்கை மரம் ஒன்று முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதித்தது. உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ள நீர் சூழ்ந்தது. கரூர் பரமத்தியில் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், அவினாசி, குளித்தலை, வாழப்பாடி, பெரியகுளம், ஏற்காட்டில் கனமழையும், ஒட்டஞ்சத்திரம், கள்ளக்குறிச்சி, அரூர், தாராபுரம், ராஜபாளையம் பகுதிகளில் மிதமான மழையும் கொட்டியது. இந்நிலையில் கேரளாவில் வரும் 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் 20, 21ஆம் தேதிகளில் அதி கனமழைக்கும் கர்நாடகாவில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு விவரத்தை வாக்குச்சாவடி வாரியாக இணையதளத்தில் வெளியிடுவதில் என்ன சிரமம் உள்ளது என தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் வாக்குப்பதிவு முடிந்து பல நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு விகிதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடுவதாக கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவு குறித்த தகவல்கள் 11 நாட்களுக்கு பிறகும், ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தகவல்கள் 4 நாட்களுக்கு பிறகும் வெளியிடப்பட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளில் வெளியிடப்பட்ட தரவுகளுக்கும் காலதாமதமாக வெளியிடப்படும் இறுதி வாக்குப்பதிவு தரவுகளுக்கும் இடையே 5% மேல் வேறுபாடுகள் இருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி வாரியாக பதிவான வாக்கு விவரங்களை தெரிவிக்கும் படிவம் 17C தரவுகளை ஸ்கேன் செய்து அதன் நகலை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சந்திரசூட், நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அமர்வில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தலில் பதிவான வாக்கு விகிதத்தை வாக்குச்சாவடி வாரியாக வெளியிடுவதில் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன பிரச்சனை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் திரு அமித் சர்மா, ஒரே நாளில் அதனை பதிவேற்றம் செய்ய முடியாது என்றும் வாக்குச்சாவடி வாரியான விவரங்கள் வர காலதாமதம் ஆகும் என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், ஒரே நாளில் முடியாவிட்டால் அடுத்த நாளில் வெளியிட வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய வழக்கறிஞர், வாக்குச்சாவடி வாரியாக பதிவான வாக்கு விவரங்களின் நகல் வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுவதாகவும், யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தேர்தல் வழக்கு தொடரலாம் என்றும் கூறினார்.
அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன், பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களே இல்லாத போது அதனை எவ்வாறு பெற முடியும் என வினவினார். வாக்கு சதவிகிதம் திடீர் என 6% அதிகரிப்பது மக்களிடம் வேதனையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் மின்னணு வாக்குப்பதிவு முறையை மாற்ற வேண்டும் என அவர்கள் விரும்புவதாகவும் கூறினார். தேர்தல் நடக்கும்போது தொடரப்படும் இதுபோன்ற வழக்குகள் பொதுமக்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை தடுக்கும் வகையில் உள்ளதாக தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் கூறினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் 17C படிவ தரவுகள் 2வது நாளில் வந்துவிடுவதால் அதை ஏன் இணையத்தில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து ஒரு வாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராமர் கோயிலை புல்டோசரை கொண்டு இடிப்பார்கள் என்று பிரதமர் திரு மோடி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் பிரச்சாரம் செய்த அவர், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவதாகவும் இந்தியா கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் சாடினார். காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் ராமர் கோயிலை புல்டோசரை கொண்டு இடிப்பார்கள் என்றும் குழந்தை ராமர் மீண்டும் கூடாரத்திற்கு சென்று விடுவார் என்றும் திரு மோடி தெரிவித்தார். उनके लिए तो उनका परिवार और पावर यही उनका खेल है. सपा कांग्रेस वाले सरकार में आए तो रामलला को फिर से टेंट में भेजेंगे और मंदिर पर बुलडोजर चलवा देंगे. क्या योगी जी से यही सीखना है क्या? अरे जरा योगी जी से ट्यूशन लो. बुलडोजर कहां चलाना, कहां नहीं चलाना. ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் திரு ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த திருமதி சோனியா காந்தி தமக்கு வழங்கிய அன்பையும் பாசத்தையும் இந்த தொகுதி மக்கள் திரு ராகுலுக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரேபரேலி தமது குடும்பம் என்றால் அமைதி எனது வீடு போன்றது என்றும் இந்த மண்ணுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் நூற்றாண்டு கால உறவு இருக்கிறது என்றும் அவர் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். राहुल और प्रियंका को वही शिक्षा दी जो इंदिरा जी ने और रायबरेली की जनता ने मुझे दी. सबका आदर करो, कमजोर की रक्षा करो, अन्याय के खिलाफ जनता के अधिकार के लिए जिससे भी लड़ना पड़े लड़ जाओ. डरना मत, क्योंकि संघर्ष की तुम्हारी जड़ें और परंपराएं बहुत मजबूत है. பின்னர் பேசிய திரு ராகுல் காந்தி, தாம் என்னவெல்லாம் விரும்புகிறேனோ அதையெல்லாம் பிரதமர் பேசுவதாக விமர்சனம் செய்தார். திரு அதானி, திரு அம்பானியின் பெயரை திரு மோடி உச்சரிக்கவே மாட்டார் என்று தாம் கூறிய சில நாட்களிலேயே அவர்களின் பெயர்களை திரு மோடி உச்சரித்தார் என்று திரு ராகுல் கூறினார். இந்த கூட்டத்தில் திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் மீது திருமதி சுவாதி மாலிவால் புகார் கூற பாஜகவின் சதி திட்டமே காரணம் என ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. ஆம் ஆத்மி எம்பியும் டெல்லி மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான திருமதி சுவாதி மாலிவால் டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவாலின் இல்லத்தில் அவரது தனி செயலாளர் திரு பிபவ் குமார் தம்மை தாக்கியதாக சில நாட்களுக்கு முன்பு பரபர குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். இது தொடர்பாக அவர் டெல்லி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டும் புகார் அளித்தார். அதில் திரு பிபவ் குமார் தமது கன்னத்தில் பலமுறை அறைந்ததாகவும் வயிற்றிலேயே எட்டி உதைத்ததாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் டெல்லி முதல்வர் அலுவலகத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் 52 வினாடிகள் ஓடும் சுவாதி மாலிவாலின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் சுவாதி மாலிவால் கெஜ்ரிவால் இல்லத்தில் பாதுகாப்பு ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்வதும் தம்மை எதிர்த்தால் போலீஸ் நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிப்பதும் பதிவாகியுள்ளது. पुलिस का उसके बाद में बात करूँ. तो पुलिस भी तो बाहर ही आएगी, वो यहाँ तक नहीं आएगी ना. नहीं, कुछ नहीं होता, अब अंदर ही आएगी. जो प्लीज होगा प्लीज कम विद मी, प्लीज मैडम बाहर चलो. हेलो मैडम प्लीज. उठा के फेंक ना, उठा के फेंक. हम रिक्वेस्ट कर रहे हैं फेंक दे, आपसे. हम तो फेंक दे. रिक्वेस्ट कर रहे हैं. आज फेंक दो. आज आप पढ़े लिखे लोग हैं, हम आपके साथ ऐसा थोड़ा करेंगे. ये गंजा साला. नहीं प्लीज आप मैडम नहीं, आप ऐसा ना बोलिए. Just because you are क्योंकि आपसे CCTV जैसे camera. लोग बोले. பொது தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆம் ஆத்மியை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து திருமதி சுவாதி இவ்வாறு செயல்படுவதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி அதிஷி, கெஜ்ரிவாலை குறிவைத்து பாஜக போட்ட சதி திட்டங்களை இது அம்பலப்படுத்துவதாக கூறினார்.
திரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்ததில் இருந்தே அவரை காலி செய்ய பாஜக சதி திட்டத்தை தீட்டி அதன் அடிப்படையில் திருமதி சுவாதி மாலிவால் அவரது வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முதல்வரை அவமதிக்க வேண்டும் என்பதே அவரது திட்டம் என்றும், ஆனால் சம்பவம் நடந்தபோது திரு கெஜ்ரிவால் இல்லை என்றும் வீடியோ மூலம் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் கூறினார். சுவாதி கூறுவது எந்த அளவுக்கு பொய் என்பதை வீடியோ காட்சிகளே தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் திருமதி அதிஷி கூறினார். தமிழகத்தில் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்பதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. ஒரே பெயரில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் ஒரே இணைப்பாக இணைக்கப்படுவதுடன் இணைக்கப்பட்ட இணைப்புகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக தகவல் பரவி வந்தது. இதற்கு விளக்கம் அளித்து மின்வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக வலைதளம் மற்றும் காட்சி ஊடகத்தில் வெளிவரும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து குறித்த செய்தி உண்மைக்கு மாறானது என்றும் இலவச மின்சாரம் நிறுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வரும் மின் இணைப்புகளை கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கென மின் இணைப்பு பெற்று அதை பொது பயன்பாட்டிற்கு உபயோகிக்கும் மின் இணைப்புகளை கண்டறிந்து உரிய மின்கட்டண வீத மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய மின் இணைப்புகளினால் மின்வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பு தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையால் வீட்டு மின் உபயோகிப்பாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும், தற்போது வழங்கப்பட்டு வரும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டணம் செலுத்தும் வசதியை மின்வாரியம் அறிமுகம் செய்துள்ளது. இதற்கு மின் இணைப்புடன் வாட்ஸ்அப் வசதியுடன் கூடிய மொபைல் எண்ணை வாடிக்கையாளர்கள் இணைத்திருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டண விவரம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் உள்ள UPI மூலம் மின்கட்டணத்தை வாடிக்கையாளர்கள் செலுத்தலாம் என்றும் மின்வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வழங்கப்படும் சிறப்பான மருத்துவ சேவை தங்கள் மாநிலத்தில் இல்லை என உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதான தீப்லி என்ற இளைஞரின் தாயார் கரோனா காலத்தில் இருந்ததால் மன உளைச்சல் அடைந்த அவர் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியேறி விடுவதாக கூறப்படுகிறது. இதுபோல கடந்த ஆண்டு சென்னை வந்த தீப்லி மீண்டும் சொந்த ஊருக்கு செல்ல தெரியாமல் சாலையோரங்களில் வசித்து வந்துள்ளார். பசியும் பட்டினியுமாக இருந்த அந்த இளைஞர் கடந்த மாதம் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள பாலத்தின் மேல் இருந்து தவறி விழுந்து விபத்தில் சிக்கினார். அவரை மீட்ட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஊழியர்கள் உரிய சிகிச்சை அளித்தனர். பின்னர் அங்குள்ள மறுவாழ்வு மையத்தில் வைத்து உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அந்த மருத்துவமனை முதல்வர் திரு தேரணி ராஜன் தெரிவித்தார். நம்முடைய மருத்துவமனையில் உள்நோயாளிகளை அனுமதிக்கப்பட்டு பார்க்கின்ற பொழுது அவருக்கு இடுப்பு எலும்பு உடைந்திருப்பது என்பது தெரிந்து, அவருக்கு யாருமே இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் அதுக்கு உடனடியாக அவருக்கு சிகிச்சைகளை எல்லாம் முழுமையாக செஞ்சு சர்ஜரி முடித்து கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக அந்த மறுவாழ்வு பகுதியிலே உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவருடைய வேலைகளை அவரே செய்கின்ற முறையில் இருந்தார். ஹிந்தி மட்டுமே பேசிய அந்த இளைஞரிடம் ஹிந்தி தெரிந்த செவிலியர்கள் அவ்வப்போது பேசினர். எத்தனை கேள்விகள் கேட்டாலும் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டுமே ஒரு சில வார்த்தைகளில் பதிலளித்த தீப்லியிடம் இருந்து சொந்த ஊரை கண்டுபிடித்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். 2-3 ஊரை வச்சு தான் சொன்னார். அது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லாம் இந்த அட்ரஸ் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. நாங்கள் கூகுளில் நாங்கள் சர்ச் பண்ணி அவர் சொல்கிற அந்த ஊரோட பேர் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதான்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதுக்கப்புறமா அங்கே இருக்க போலீஸ்க்கு வாட்ஸ்அப்பில் மூலியமாக இவரோட இமேஜ் அனுப்பிச்சு இது மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்னு சொல்லி அவங்கள அங்கே ட்ரேஸ் அவுட் பண்ணி இது மாதிரி 5 தடவையாக அவரோட அட்ரஸ் ட்ரேஸ் அவுட் நடந்துச்சு. தகவலின் பேரில் தீப்லியை அழைத்துச் செல்ல உறவினர்கள் சென்னை வந்த நிலையில் மருத்துவமனையில் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள், உணவுகள் மற்றும் மருந்துகளை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இதுபோன்ற சிறப்பான மருத்துவ சேவை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இல்லை என்று அவர்கள் கூறினர். उनकी देखभाल प्रॉपर हम तो अभी सुबह से आए हुए देख रहे हैं, तो जो भी व्यवस्था है सब एक नंबर की व्यवस्था है, एकदम उच्च क्वालिटी की. उनका देख रेख, खाना पीना, टाइम टू टाइम मेडिसिन से लेके सब बहुत ही अच्छा है. हम लोग बहुत ही दिल से बहुत ही अच्छा लगा है आने को. மருத்துவர்கள் செவிலியர்களின் அன்பான நடவடிக்கைகளை பார்த்து நெகிழ்ந்து போன தீப்லியின் உறவினர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். டெல்லியில் காங்கிரஸ் வேட்பாளர் மீது மர்ம நபர்கள் கருப்பு மையை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளுக்கும் வரும் 25ஆம் தேதி 6வது கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. ஆளும் பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. வடகிழக்கு டெல்லி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் திரு கண்ணையா குமாரும் பாஜக சார்பில் திரு மனோஜ் திவாரியும் களம் காண்கின்றனர். டெல்லி நியூ உஸ்மான்பூர் பகுதியில் கூட்டணி கட்சியினருடன்
திரு கண்ணையாகுமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அங்கு வந்த மர்ம நபர்கள் அவருக்கு மாலை அணிவித்தனர். பின்னர் மறைத்து வைத்திருந்த கருப்பு மையை பூசியதுடன் திடீரென தாக்குதல் நடத்தினர். இதனால் மர்ம நபர்களுக்கும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இதுகுறித்து திரு கண்ணையாகுமாருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கவுன்சிலர் சஹாயா கௌரவ் சர்மா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த திரு கண்ணையாகுமார் பாஜக வேட்பாளர் திரு மனோஜ் திவாரியின் தூண்டுதலின் பேரிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தோல்வி பயத்தில் இதுபோன்ற வன்முறைகளை பாஜக தூண்டிவிடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். வாக்குப்பதிவு விவரத்தை வாக்குச்சாவடி வாரியாக இணையதளத்தில் வெளியிடுவதில் என்ன சிரமம் உள்ளது என தேர்தல் ஆணையத்திடம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் 1 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராமர் கோயிலை புல்டோசரை கொண்டு இடிப்பார்கள் என்று பிரதமர் மோடி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.